வணக்கம் வியூவர்ஸ். நான் உங்கள் ரமேஷ், மஞ்சு ரமேஷ் மாஸ்டர் மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அதாவது ஏடிஎம்கே. இப்போ நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் வந்து ஏடிஎம்கே வந்து மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சுது. அதாவது 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. இதனால் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஏடிஎம்கேக்குள்ளால் மிகப்பெரிய ஒரு குழப்பம் நடக்குது. அதாவது அவர் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அவங்க தலைமையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் வந்து தனி அணியாக அவங்க செப்பரேட்டாக சட்டசபையில் கூட தனித்து இருக்கிறாங்க. இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, டிவிகேக்கு அவங்களுடைய ஆதரவை கொடுத்துருக்காங்க. அதாவது இபிஎஸ், அதாவது பொதுச் செயலாளர், நமக்கு ஏடிஎம்கேனோட கரண்ட் பொதுச் செயலாளர், அவருடைய பேச்சையும் மீறி, அவருடைய உத்தரவையும் மீறி, கொறாடாவினுடைய உத்தரவையும் மீறி அவங்க இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுருக்காங்க. இதனால் ஏடிஎம்கே பிளவுபட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இதை இல்லை அப்படி இப்படின்னு என்ன தான் சொன்னாலுமே கூட நிதர்சனமாக நம்ம கண்ணு முன்னாடியே அதை பார்த்துட்ருக்குறோம். ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வை வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது தான். என்னென்னா, ஏடிஎம்கேக்குள்ளால் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு பூசல்கள் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதாவது தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அது நிறைய குழப்பங்கள், அதாவது ஜெயலலிதா அம்மாவோடைய மரணத்துக்கு பிறகு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தாலுமே கூட அதை அப்படியே ஒரு கட்டுக்கோப்பாக கொஞ்சம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த தோல்வி வந்து அது எல்லாத்தையுமே மொத்தமாக இல்லாமல் ஆக்கிடுச்சு. அதுதான் உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஜெயிக்கிறவங்க பின்னாடி ஸ்ட்ரென்த்தாக நிற்பாங்க, தோக்குறவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு வலிமையை கொடுக்குற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வந்து யாரும் நிற்கிறது இல்லை. அதுதான் மனிதர்களுடைய இயல்புன்னு கூட நீங்கள் அதை எடுத்துக்கங்க. ஸோ நாளைக்கு ஒருவேளை வந்து இவங்க வந்து எடப்பாடி அவர்கள் ஜெயிச்சாச்சுன்னா அவங்க கூட போய் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் உலகம். ஸோ இப்போ நம்ம அதையெல்லாம் விட்டுடுவோம். ஏடிஎம்கே இனிமேல் எந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போகும் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்ப்போம். அதாவது எப்போவுமே வந்து ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சி பார்த்திங்கன்னா, அதுக்குன்னு சொல்லி ஒரு சித்தாந்தம், மிகப்பெரிய கொள்கை, இந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. என்னன்னா, அதனுடைய ஒரே கொள்கை என்னன்னா, டிஎம்கேயை எதிர்க்கிறது. அதாவது டிஎம்கேக்கு மாற்று, அது மட்டும்தான் ஏடிஎம்கேனுடைய கொள்கை. மற்றபடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதில் இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் எல்லாமே வந்து டிஎம்கேயில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வலிமையான ஒரு சித்தாந்தங்கள், கொள்கைகள் இல்லாத ஒரு கட்சி வெறுமனே வந்து கவர்ச்சி அரசியல் ப்ளஸ் வந்து டிஎம்கேக்கு மாற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு இத்தனை வருஷம் இது வந்து காலம் தள்ளியிருக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கால இதனுடைய கட்டாயம் இங்கே வந்து இப்போ மாற்றாட்டு வந்து டிஎம்கே மட்டும் இல்லை, டிவிகேன்னு புதுசாக ஒரு கட்சி வந்ததுனால இவங்களுடைய அந்த டிஎம்கே எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து பெருசாக வேலை செய்யலை. ஏன்னா டிவிகேயும் பார்த்திங்கன்னா வந்து டிஎம்கேயை பவர்ஃபுல்லாக எதுக்க தான் செஞ்சாங்க இல்லையா? அப்படிங்கும்போது இவங்களுடைய எதிர்ப்பு வந்து பெருசாக ஒன்றும் மக்கள்கிட்ட போய் சேரலை. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு செயலிழந்த தன்மையில் தான் இருந்தாங்க. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், அண்ணாமலை தான் வந்து எதிர்கட்சி மாதிரி அவருடைய செயல்பாடுகள் தான் வந்து டிஎம்கேக்கு அகேன்ஸ்டாக மிக ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு. ஏடிஎம்கே வந்து அந்த அளவுக்கு அவங்களால அதை ஈடு கொடுத்து பண்ண முடியலை. அதனால தான் இவங்க என்ன பண்ணாங்க, டபக்குன்னு அண்ணாமலையை மாற்றுறதுக்கான கோரிக்கையெல்லாம் வச்சு அதில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக மாறினாங்க. சில அரசியல் காரணங்கள்னால வந்து பிஜேபியினுடைய தலைமையும் அண்ணாமலையை மாற்றிச்சு. ரைட், ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கிட்டத்தட்ட ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தலைவரோ இல்லை ஒரு கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக ஒரு வலுவான ஒரு அமைப்போ
இந்த மாதிரி எதுவுமே இல்லாம கிட்டத்தட்ட தள்ளாடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா டிஎம்கேல கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து திராவிடம், தமிழ், அப்புறம் வந்து மொழி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் மறுப்பு, இந்த மாதிரி பல சித்தாந்தங்களின் அடிப்படையில தான் டிஎம்கே கட்டமைக்கப்பட்டது. அதனால அது ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காவே இருக்கு. இந்த மாரி எதுவுமே இல்லாம ஒன்லி டிஎம்கேயினுடைய எதிர்ப்பு மட்டுமே அப்படின்னு கொண்டு வந்த இவங்களுடைய அந்த அமைப்பு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நீர்த்து போய் இருக்குது. ஸோ இது வந்து அப்படியே போயிடுமா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்குறோம். அம் காங்கிரஸ் இந்திய அளவுல மிக பலமான ஒரு கட்சியா இருந்துச்சு. அதுவும் இல்லாம தமிழ்நாட்டுல வந்து அது ஆட்சியில கூட இருந்துச்சு. அப்படிங்கும்போது இன்னைக்கு காங்கிரஸோட நிலைமைய நீங்க நினைச்சு பாருங்க. தமிழ்நாட்டிலயும் சரி, ஆல் ஓவர் இந்தியாவிலயும் சரி எப்படி இருக்கு. அதே மாரி ஜனதா கட்சி, கம்யூனிஸ்ட் இது எல்லாமே இருக்கு. அதாவது ஒரு காலத்துல வந்து ஆட்சி செய்து மிகப்பெரிய ஒரு வலிமையோடு இருந்த கட்சிகள்லாம், இந்த மாதிரி ஒரு கால ஓட்டத்துல வந்து காணாம போயிருக்கு. ஸோ, அந்த மாதிரி ஏடிஎம்கேயும் காணாம போகுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒருவேள ஏடிஎம்கே வந்து இனிமேல் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் அடையும் அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாய்ப்பு இல்லாம இருக்கிற அளவுக்கு இருக்கு. ஏடிஎம்கே கட்சி இருக்கும். கட்சி இருக்கும். அதுக்கான எம்எல்ஏஸ் இருப்பாங்க. ஆனா, ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இருப்பாங்களா? அப்படிங்கிறது வந்து நிச்சயமா ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா, இன்னைக்கு டிவிக்கே மிகப்பெரிய ஒரு பலத்தோடி ஆப்போசிஷன் இருக்காங்க. டிஎம்கே இருக்கு. ப்ளஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. ஸோ, இந்த ரீதியில பார்க்கக்கூடிய சமயத்தில ஏடிஎம்கேனுடைய வீழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட ஆரம்பமாயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்ற ஒரு சூழல் தான் இருக்கு. அ இதை தவிர்த்து ஏடிஎம்கேக்கு புத்துணர்ச்சி வர்ற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும். தமிழ்நாடே வந்து கவர்ச்சிக்கு பின்னாடி தான் போயிட்டுருக்கு. அதாவது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தலைவர் அந்த மாரி தேவைப்படுது. அது இப்போ சமீபத்திய உதாரணம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள். அதனால அந்த மாரி ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தலைவர் வந்து ஏடிஎம்கேக்கு சப்போஸ் நாளைக்கு கிடைச்சாங்க அப்படின்னுட்டுனா, ஒரு வேளை ஏடிஎம்கே வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம். ஏன்னா இப்பவும் பாருங்க ஒரு 20% ஓட்டு இருக்கு. இப்போ தோத்த பிறகுமே கூட 20% ஓட்டு இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கேக்குன்னு ஓட்டு போட்ட தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா? கொஞ்சம் பேர் மாறி இருக்காங்க. இருந்தாலும் அந்த அடிப்படை தொண்டர்கள் எல்லாம் அப்படியே இருக்காங்க. அதனால இந்த கட்சி வந்து காணாம போயிடும் அப்படின்னெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெங்த்தான ஒரு கட்சியா இது மாறுமா? அப்படிங்கிறது வந்து காலம் தான் பதில் சொல்லும். பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியல் களத்தில எது வேணாலும் நடக்கலாம். நன்றி.